வணக்கம் நண்பர்களே. கடந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க 2019 கிட்டத்தட்ட 3.5 கோடி இருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட அது 10 கோடியாக அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மடங்கு உங்களுக்கு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஸ்டாக் டிப்ஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் டெலிகிராமில் ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் மால் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே அதிகமாகிடுச்சு. இவ்வளோ இருந்தாலும் இந்தியாவோட மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னமும் ரொம்ப கம்மியான அளவில் தான் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் எப்படி உள்ளே வர்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தான் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 5 பேசிக்கான கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளவு லாபம் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு சிலர் 100 ஆக்குறேன் அப்படின்ற ஐடியாவில் வருவாங்க, ஒரு சிலர் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வருவாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வரலாம். 2வது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண என்னென்ன வழிகள் இருக்குது. 3வது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ஸ்டார்டராக நீங்கள் எதில் நீங்கள் தொடங்கணும். நீங்கள் ட்ரேடராக இருக்கணுமா இல்லை இன்வெஸ்டராக இருக்கணுமா. 4வது, எவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். 5வது, நீங்கள் எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்க்கணும். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல எவ்வளோ ஒரு ரிட்டர்ன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் நிறைய ட்விட்டரில் பார்த்துருக்கலாம், இல்லை யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கலாம். இன்ஃபோசிஸில் 1995 10,000 போட்டிங்க அப்படின்னாக்க இப்போ அதோட மதிப்பு 8 கோடி. விப்ரோவில் நீங்கள் 1000 ஐபிஓ சமயத்தில் போட்டிங்கனாக்கா இப்போ அதோட மதிப்பு 15 கோடி. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ரேர் கேசஸ். அந்த டைமில் ஒரு இன்ஃபோசிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க இன்னும் 20 ஆண்டுகளில் அந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எந்த ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான கற்பனையில் இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ நாமினலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நிஃப்டியோடைய டாப் 50 ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு நிறைய டைம்லைன்ஸ் எடுத்திருக்கேன். முதல்ல February 2001 February 2022 12 மடங்கு வளர்ச்சி, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 12% வந்திருக்குங்க. அக்டோபர் 2001 அக்டோபர் 2022 பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 18 மடங்கு வளர்ச்சி, 14 15%. மார்ச் 2000 மார்ச் 2020 ஏன் எடுத்திருக்கேன்னாக்கா கொரோனா காரணத்தினால ஸ்டாக் மார்க்கெட் அப்போ விழுந்ததுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5.5 மடங்கு வளர்ச்சி, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9%. இதுவே நீங்கள் மார்ச் 2010 மார்ச் 2020 பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 5% தான் உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்கள் எந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை டிசைட் பண்ணும். இது இண்டெக்ஸ்கே இதுதான் பொருத்தம். சரிங்களா, இதுதான் உங்களுடைய முதல் பாடம். சரியா. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ரிட்டர்ன்ஸ் எந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். 2வது, இந்த ரிட்டர்ன் ஒரு நாட்டோடைய ஒரு எக்கானமியோடைய க்ரோத் சைக்கிளை பொறுத்து. இப்போது இந்தியாவுடைய கடந்த 20 ஆண்டுகள் போலவே அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகள் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. 2000 அந்த ஐடி பூம் பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ந்தாங்க. 90s எக்கானமி ஓப்பன் ஆச்சு, 90 to 2000 பெரிய க்ரோத் இருந்தது. இதே போன்ற க்ரோத் அடுத்த 20 ஆண்டுகளில் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ரிட்டர்னை உங்களுக்கு டிசைட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ஸ்டார்டராக, ஒரு புது இன்வெஸ்டராக நம்ம என்ன சார் நம்ம மனசில் வச்சுக்கணும், நம்ம ஆன் அன் ஆவரேஜ் 10-12% ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் எஃப்டிஓ இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அதுலேருந்து வர்றதை விட ஒரு 2%, 2-3% நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா 14-15% கூட அந்த டாப் 30-35% இருக்கிற மக்கள் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. 100 மடங்கு செல்வத்தை பெருக்கலாம், அதுவும் இமீடியட்டாக பெருக்கலான்ற ஐடியாவில் நீங்கள் வந்துடாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. இப்போது நம்ம டைமிங்கை பற்றி பேசணும் இல்லையா. இந்த டைமிங்கை நம்ம எப்படி பீட் பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ்ஐபினா என்ன, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ மார்க்கெட் டிப்லையும் நம்ம வாங்குவோம், மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும் போதும் வாங்குவோம், மார்க்கெட் ஏறும்போதும் வாங்குவோம். இது எல்லாமே ஆவரேஜ் அவுட் ஆகிடும் நமக்கு. சரிங்களா. சரி, இப்போ 2வது கேள்வி, என்னென்ன வழிகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். முதல்ல எந்த மார்க்கெட்டு நம்ம முடிவு பண்ணணும். இந்திய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை வெளிநாட்டு மார்க்கெட்டுகள்லையா, இல்லை நேரடியாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா. முதல்ல எந்த மார்க்கெட்டில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டர் அப்படின்னாக்க நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறது, நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்தியா தான். உங்களுக்கு இந்தியாவுடைய கன்சியூமர் மார்க்கெட் தெரியும், இந்தியாவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வெளிநாட்டு
வெளிநாட்டு மார்க்கெட்ஸ் நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த அப்புறமா நீங்கள் குளோபல் மார்க்கெட்ஸில் சிறிதளவில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் முக்கியமாக குளோபல் மார்க்கெட்ஸ் போகும்போது நீங்கள் எல்லா மார்க்கெட்ஸையும் நீங்கள் போகிறது நல்லது கிடையாது. சைனாலாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே என்ன நடக்குதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ இருக்க சமயத்தில் யூரோப்பில் வந்து நிறைய எக்கானமிஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போய்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யூஎஸில் நிறைய க்ரோத் கம்பெனிஸ் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணின அப்புறமா தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? 4 வழிகள் இருக்குங்க. ஒன்று நேரடியாக ஸ்டாக்ஸில், ஒன்று நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆக்டிவ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் எஸ்ஐபி முறையிலையும் பண்ணலாம், லம்சம்லேயும் பண்ணலாம், அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். இப்போது ஆக்டிவ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அப்புறம் பேங்க் நிஃப்டி, இது மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸே வந்து இந்த 50 ஸ்டாக்ஸ் இந்தந்த வெயிட்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து புதுசாக இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவை வந்து அவர் எடுக்க மாட்டார், எடுக்க தேவையில்லை. அதனால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட டெசிஷன் மேக்கிங் கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து கமிஷன், அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி இல்லை. அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் எந்த ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது 2 தான் வித்தியாசம். 4வது, நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னாக்கா நீங்கள் ETF போகலாம், இல்லை நேரடி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே நீங்கள் போகலாம். இந்த 4 வகைகள் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நம்ம எப்படி சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? முதல்ல நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் ஒரு ட்ரேடரா அல்லது இன்வெஸ்டரா? ட்ரேடர்னால் என்ன சார், இன்வெஸ்டர்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அருணாச்சலம் படத்தை வச்சு. அருணாச்சலம் படத்தில் சின்ன ரஜினி வந்து ஒரு ட்ரேடர் மாதிரி. அதாவது வந்து இந்த குதிரை ரேஸில் வந்து அவர் வந்து 2 கோடி போட்டு 8 கோடி எடுக்கிறது, படத்தில் வந்து ஒரு 4 கோடி போட்டு 8 கோடி எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து ஷார்ட் டேர்மில் வந்து கெயின் பண்ணுறவர். அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கோ நாளான்னைக்கோ இல்லை இன்றைக்கோ கூட இன்னொருத்தர்கிட்ட அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்குறவர்னா ட்ரேடர். சரிங்களா? இன்வெஸ்டர் அப்படி கிடையாது. இன்வெஸ்டர் வந்து ஒரு கம்பெனியோடைய நீண்டகால க்ரோத்லையும் அதோடைய லாபத்துலேயும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இப்போது இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இந்த கம்பெனியில் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்து வந்துட போகிறது கிடையாது. ஆனால் ஐடிசியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்னன்னாக்க, ஐடிசியில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த அளவு இது வந்து எஃப்எம்சிஜி செக்டரில் வளரும், அடுத்த சிகரெட் மார்க்கெட்டில் இந்த அளவு வளரும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறுவனத்துடைய லாபத்தில் நீண்ட காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இன்வெஸ்டர். அதே சமயத்தில் ட்ரேடர்னாக்க ஷார்ட் டேர்மில் தன்னை விட அதிகமான விலை ஒருத்தன் கொடுத்து வாங்க வரான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட இமீடியட்டாக விற்றுட்டு போகிறவங்க வந்து ட்ரேடர். நம்ம பேசுகிறது முழுக்க வந்து நம்ம இன்வெஸ்டிங் தான். ட்ரேடிங் வந்து நம்ம பேசுகிறது கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்து நடக்கிறது கிடையாது. சரி, இப்போது நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னாக்க, இதுக்கு 2 கேள்விக்கு உங்களுக்கு வந்து பதில் தெரியணும். உங்களுடைய கரண்ட் நாலேஜ், ஸ்டாக் மார்க்கெட்டில் கரண்ட் நாலேஜ் என்ன, உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இது போக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கவும் ரிசர்ச் பண்ணவும் உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இதை பொறுத்து ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டிருக்கேங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு டைமே கிடையாது அப்படின்னாக்கா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தும் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. உங்களால் ஓரளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க ஒரு சில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயும் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னாக்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில் டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து 1 ஸ்டாக் 2 ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறுவனங்களை பற்றி படிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னாக்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய அளவில் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னாக்க, நீங்கள் என்ன தான் உங்களுக்கு டைம் இருந்தாலும், நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் மிக்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் வந்து அதிகமாக ரிஸ்க்கை வந்து விரும்ப மாட்டேன். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்பிடைட் அதிகமாக இருக்குன்னாக்கா நீங்கள் ஃபுல் ப்ளோன் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது, நம்ம வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறது மட்டும்தான் நல்லது. உங்களுக்கு ஓரளவு டைம் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் எஸ்ஐபி வந்து அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கட்டும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மார்க்கெட்டோடைய டிப்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கொரோனா டைமில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்தது. அந்த சமயத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ உங்களுக்கு எது தெரியுமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக எஸ்ஐபி பண்ணுங்கள். அதே சமயத்தில் மார்க்கெட்டை வாட்ச் அவுட் பண்ணுறங்க. நிறைய நிறுவனங்களை ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அந்த நிறுவனங்களுக்குன்னு
அதுக்குன்னு ஒரு டார்கெட் ப்ரைஸ் நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் படி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஐடிசிக்கு நான் வந்து 20 பிக்கு கீழே தான்ப்பா வாங்குவேன், இதில் வந்து கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு கீழே தான் வாங்குவேன். நீங்களே வந்து ஒரு ஐடியா வச்சுக்கணும். நான் ஐடிசின்றதை வந்து வாங்கணும்னு நான் சொல்ல வரல, இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனால் உங்களுடைய மைண்டில் ஏதோ ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கலாம், இல்லை ரிலையன்ஸாக இருக்கலாம், இல்லை டாடா குழுமம் பங்குகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு பங்கில் நீங்கள் வந்து ரிசர்ச் நிறைய பண்ணி இந்த சமயத்தில் நான் இவ்வளோ ப்ரைஸ் வந்ததுனாக்கா நான் வாங்குவேன்ற முடிவை எடுத்துகிட்டு அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான முடிவு. சரிங்களா? சரி, கடைசி 5வது, நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டராக இருந்தாலுமே நீங்கள் இந்த தவறுகளை தவிர்க்கணும். முதல் தவறு, உங்களுடைய நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு சில புரோக்கர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவுசெய்து ஸ்டாக் டிப்ஸ் பொறுத்து வாங்காதீங்க. ஒருத்தர் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து இந்த ஸ்டாக் வாங்குங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னாக்க, இல்லை டெலகிராமில் ஒருத்தர் வாங்குங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னாக்க எல்லாருமே நம்பகத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதில் பின்னாடி அவங்களுக்கு லாபம் இருக்கலாம். சரிங்களா? இந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டாக் டிப்ஸ் பொறுத்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்காதீங்க, உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். 2வது, எனக்கு வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன்ற ஆர்வக்கோளாறில் பேசிக் நாலேஜ் இல்லாமல், கம்பெனிஸ் பற்றி நம்ம படிக்காமல், ரிசர்ச் பண்ணாமல், ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஷேர் ப்ரைஸ் ஏறுது இறங்குதுன்னு தெரியாமல் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு, நல்லது கிடையாது. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்ண போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் பல மடங்கு சம்பாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. உங்களுடைய ஃபுல் டைம் ஜாபையோ பிஸ்னஸையோ தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்ணுற அளவு உங்கள்கிட்ட வந்து பணம் சேர்ந்துருச்சு, சொத்து சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். சரி, அவ்வளவுதான். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனல்லே வந்து உங்களுக்கு வந்து 2-3 பிளேலிஸ்ட் இருக்குது. நான் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஷேர் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ், இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஸ்டாண்டலோன் வீடியோஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ஒரு ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஷேர் ப்ரைஸ் ஏன் ஏறி இறங்குது, பிஇ ரேஷியோனா என்ன, மலிவான பங்குகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துடைய லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.